வெல்கம் டு ராஜ்சங்கி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆனியன் குருமா. இதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் திடீர்னு ஏதாவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு இதெல்லாம் செய்கிறது விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சீரகம் கடுகு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா. நான் காரத்துக்கு 3 மிளகா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்த்த போடுறதில்லைங்க. காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா தான். ஸோ ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க. கண்ணாடி பதத்தில் வரணும் நம்ம தக்காளி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கிட்டோம். கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கணுங்க. இதில் வந்து ரொம்ப வெங்காயம் வந்து வேக வைக்கக்கூடாது, ஃப்ரை பண்ணக்கூடாது. கண்ணாடி பதத்துக்கு தாங்க ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா மேலோக்கமாக ஒரு உப்பு கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் கடல மாவு, ஒரு 2 ஸ்பூன் கடல மாவு போட்டு கலந்து அதையும் நல்லா கட்டி விடாமல் கலந்து நல்லா அதுக்கப்புறம் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இதுக்கு நீங்கள் வந்து புளியோ வேறு எந்த ஒரு இதுவும் போட தேவையில்லை. இது மட்டும் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. 10 நிமிஷம் தாங்க இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுற டைமு. இப்போ மலைச்சாரல் போல் நம்ம கொத்தமல்லியை தூவி சூப்பரான பூரிக்கு சைட் டிஷ் இது தாங்க.